ரயில்பட்டி தொழிற்சாலை ஒரு ஸ்பெஷல் கோச்சில் அப்படியே வருவாங்க. ஜார்க்கண்ட்லேருந்து பீகார்லேருந்து அப்படியே வந்து தேர்வு எழுதுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் ஒரு அறையில் இங்கே தேர்வு எழுதிங்க, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற மாட்டீங்க. இதே மாதிரி பக்கத்து அறையில் வடநாட்டு மாணவர்கள் தேர்வு எழுதுவாங்க ரயில்வே தேர்வுக்கு. அவர் அத்தனை மதிப்பெண்களும் தேர்ச்சி பெறுவதற்கான அத்தனை மதிப்பெண்களையும் பெற்று மறுநாள் அவங்களுடைய பேர் தான் லிஸ்ட்டில் வரும். ஆனால் இவர்களுக்கு வராது. ஏனென்றால் அங்கு மொழிவழி ஒரு காலத்தில் திராவிட இயக்கங்கள் இங்கு இந்தியை எதிர்த்த காரணத்தினாலே இன்றைக்கு ஒன்றிய அரசு, அது காங்கிரஸ் அரசாக இருக்கலாம், பிஜேபி அரசாக இருக்கலாம், அந்த டெல்லியிலேயே கூட இன்றைக்கு அந்த சவுத் பிளாக் நார்த் பிளாக் என்கிற ஒரு லாபி இருக்கிறது. அந்த சரியா அந்த லாபியை பயன்படுத்தி இந்த நாட்டில் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நீக்கமற இன்றைக்கு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் அரசனுடைய உயர் பதவிகளில் இருந்து சாதாரண கடல்நிலை பணிக்கு வரை தேர்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன காரணம்? அங்கே வந்து அந்த ஹாலுக்கு வந்து சூப்பர்வைசர் அந்த சொல்லக்கூடிய அந்த அதிகாரி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரே சொல்கிறான். இல்லைனா லேப்டாப் ஆன் பண்ணி ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் இதுக்கு பதில் இதுக்கு பதில். இதற்கு பிறகு இதை கண்டுபிடித்து அப்படி தேர்வு முறையை முற்றுகையிட்டு அதுக்கு பிறகு அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து சிபிஐயிலே முறையிட்டு அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி இன்றைக்கு ரயில்பட்டி தொழிற்சாலையிலிருந்து அப்ரண்டிஸ் பணி வரையிலும் அதே போன்ற நிலைமை தான் தொடர்ந்து கொண்டிருந்தது. அதையும் எதிர்த்து போராடி இன்றைக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிற அந்தந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்களுக்குத்தான் இது போன்ற வேலை வாய்ப்புகளுக்கு அழைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த முடிவை மாற்றி அமைத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சி.